வணக்கங்க. நம்ம விவசாய இல்லம் சேனலில் இது வரைக்கும் இல்லத்திற்கு பாசிட்டிவான மெசேஜ் மட்டும் தான் கொடுத்துட்டு வரோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று முதல் இல்லத்தில் எந்தெந்த நேரங்களில் விளக்கேற்றினால் என்னென்ன பலன்கள் மற்றும் நன்மைகள் பார்க்கலாம் வாங்க. அதிகாலை 3 மணிக்கு விளக்கேற்ற சித்தர்கள் மகான்களின் ஆசி முக்தி மோட்சம் கிடைக்கும். கேலண்டரில் வரும் நல்ல நேரத்தில் விளக்கேற்றுவது மிகுந்த நன்மை தரும். பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் விளக்கேற்ற அஷ்ட ஐஸ்வர்யம் வரும். அந்தந்த நாள் ஓரை நேரம் 6 to 7க்குள் விளக்கேற்றுவது உன்னத பலன் தரும். அபிஜித் நட்சத்திர நேரம் மதியம் 11:45 12:15 வரைக்குண்டான அரை மணி நேரத்தில் விளக்கேற்ற நினைத்தது நடக்கும். காலை மாலை இல்லத்தில் கட்டாயம் விளக்கேற்ற குடும்பத்தில் அனைவருக்கும் நிம்மதி கிடைக்கும். குளிகை நேரத்தில் விளக்கேற்றி வர இல்லத்தில் நன்மை உண்டாகும். அவரவர் ஜாதக ராசிநாதன் நீச்சமாய் இருந்தால் அந்த ராசி நாட்களில் வரும் காலை 6 to 7 ஓரையில் விளக்கேற்றி வர வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் துன்பம் கிரகங்களின் கெடுபலன் மறையும். மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட கடன் தொல்லை, கிரகதோஷம், சனியின் தோஷம் கெடுதல், உறவினர் பகை மறையும். வடக்கு திசையில் தீபமேற்றி வழிபட குடும்பத்தில் மங்களமும் திருமணம் நடைபெறும். திரவிய செல்வம் சேரும். சுபகாரியத்தில் தடை, கல்வியில் தடை நீங்கி சர்வ மங்களம் உண்டாகும். தெற்கு திசையில் தீபம் ஏற்றவே கூடாது. இன்றைய தினம் ஒரு தகவல். விளக்கேற்றுவதற்கு முன் பின்பக்க ஜன்னல், பின்பக்க வாசல் இரண்டையும் மூடிவிட்டு விளக்கேற்றுங்கள். இல்லத்தில் லக்ஷ்மிகரம் அதிகரிக்கும். இது போன்ற நன்மையான பதிவுகளுக்கு நம்ம விவசாய இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.